தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரா வலம் வந்தவரு எஸ்.ஏ. அசோகன். எம்ஜிஆர், சிவாஜி காலத்துல சிறந்த வில்லன் நடிகரா பார்க்கப்பட்டவரு எஸ்.ஏ. அசோகன். இவரோட நடிப்புல வெளியான வில்லன் கதாபாத்திரங்கள அவ்வளவு ஈஸியா மறந்துட முடியாது. இவரு வில்லன் கதாபாத்திரம் மட்டும் இல்லாம பல குணச்சித்திர கதாபாத்திரத்திலயும் நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்ப பார்த்து நெறைய பேரு பிரமிச்சதுண்டு. 70ஸ், 80ஸ் காலங்கள்ல இவருக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. இப்போ இவரோட பையன் பிரபல நடிகரா வலம் வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அசோகன் அப்புறம் அவரோட மனைவி மேரி ஞானம் இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். அதுல 2வது பையனான வின்சென்ட் அசோகன் பிரபல நடிகர் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. வின்சென்ட் அசோகன் அப்பாவ மாதிரியே பல படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. வின்சென்ட் சரத்குமாரோட ஏஐ படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல வில்லன் நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கு பின்னாடி இவர் கிட்டத்தட்ட 30 திரைப்படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு. தொட்டி ஜெயா, போக்கிரி, ஆழ்வார், யோகி, வேலாயுதம், சண்டமாருதம், மாரி 2, அரண்மனை 3 மாதிரியான பல படங்கள்ல வில்லனா வின்சென்ட் நடிச்சிருக்காரு. வின்சென்ட் தமிழ தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மாதிரியான மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இவரோட அப்பா அசோகன் ஆரம்பத்துல இவர சினிமாவுல இருந்து தள்ளியே வச்சிருந்திருக்காரு. அதுக்கு காரணம் இவரு நல்லா படிக்கக்கூடியவரு. இதனால சினிமாவுல நடிக்க வரதா இருந்தாலும் படிச்சுட்டு சினிமாவுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி வின்சென்ட் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு சினிமாவுக்கு வந்ததா சொல்லியிருக்காரு. வின்சென்ட் சில சின்னத்திரை தொடர்கள்லயும் நடிச்சிருக்காரு. ஜி5 ஓடிடி தளத்துல வெளியான சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற வெப் சீரிஸ்லயும் நடிச்சிருந்தாரு. யோகி படத்துல நடிச்சதுக்காக 2009வது வருஷத்தோட சிறந்த வில்லன் அப்படிங்கிற விருதையும் வின்சென்ட் வாங்கியிருக்காரு. இப்போ அம்ஜத் இயக்கத்துல கத்திரி வெயில் படத்துல வின்சென்ட் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் இந்த வருஷம் கடைசியில வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த புகைப்பட சர்ச்சைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க போட்டிருந்த ஷர்ட்ல இருந்த ட்ரூ ரிலிஜியன் அப்படிங்கிற வாசகம் தான். இந்த வாசகம் மத உணர்வுகள புண்படுத்துறதா சில பேர் நினைக்கிறாங்க. குறிப்பா உண்மையான மதம் அப்படின்னு குறிப்பிட்டது மத்த மதங்கள குறைச்சு மதிப்பிடுறது மாதிரி தோன்றுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சில பேரு அதுல்யா ரவியோட ஆடை தேர்வ ஆதரிக்கிறாங்க. அவங்களோட கருத்து சுதந்திரம் அப்புறம் தனிப்பட்ட விருப்பம் பத்தியும் பேசியிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸ போட்டுக்க உரிமை இருக்கு அப்படின்னும், அதுல மத ரீதியான கருத்துக்கள திணிக்கக் கூடாது அப்படின்னும் அவங்க வாதிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரூ ரிலிஜியன் அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடைய தயாரிச்ச நிறுவனத்தோட பேர் தான். இதுல அதுல்யா ரவி மேல எந்த தவறும் இல்ல அப்படின்னும் சொல்றாங்க. அதுல்யா ரவி இந்த சர்ச்சை பத்தி எந்த கருத்துமே இதுவரைக்கும் தெரிவிக்கல. இந்த சம்பவம் மறுபடியும் ஒரு தடவ கருத்து சுதந்திரம் அப்புறம் மத உணர்வுகள பத்தின விவாதத்த கிளப்பியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கருத்துக்கள வெளிப்படுத்த உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு பக்கமும், மத்தவங்களோட மத உணர்வுகள புண்படுத்தக்கூடிய வகையில கருத்துக்கள தெரிவிக்கக் கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கமும், இந்த 2 கருத்துக்களுக்கும் இடையில ஒரு சமநிலைய பார்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னும், ரசிகர்களோட விவாதம் உண்மையான மதம் அப்படின்னும் சொல்லக்கூடிய அதுல்யா ரவி வேற ஏதோ ஒரு மதத்த போலியானது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற அடிப்படையில இது அமைஞ்சிருக்கு. ஒரு காமெடி காட்சியில இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு வடிவேலு தன்னோட கடைக்கு விளம்பர பலகை வச்சிருப்பாரு. அங்க வரக்கூடிய நடிகர் பார்த்திபன் இங்க நல்ல மீன்கள் விற்கப்படுமா அப்படின்னா, பக்கத்து கடையில நொல்ல மீன் விக்கிறாங்களா? ஏம்மா உங்க கடையில எல்லாம் கெட்டுப்போன மீனா விக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிற மீன் கடையில வம்பிழுப்பாரு. அந்த காமெடி காட்சி மாதிரி தான் அதுல்யா ரவியோட இந்த உண்மையான மதம் ஷர்ட் சர்ச்சைய நினைவூட்டுது.